up, we gon' make some moves tonight, yeah, stand up. Hey guys, நீங்கள் ப்ரிவியூல பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு எடிட்டை ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வித் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நார்மலான ஒரு பைக் வீடியோ தான் அது. ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ராகன் எஃபெக்ட் வீடியோ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஓவர்லேன்னு இருக்கும். ஓவர்லே கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ட்ராகன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ட்ராகன் வீடியோ ப்ளஸ் மெட்டீரியல் லிங்க் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளேயே போக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளெண்ட் அப்படின்னு இருக்கும். பிளெண்ட் கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷோ நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரை டு த இன்டர்நெட் அண்ட் கனெக்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தால் ரிசால்வ் ஆகிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் நார்மலாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் உங்களுக்கு மறைஞ்சிரும். ஸோ இப்போ டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஸோ பார்த்தாலே தெரியும், ட்ராகன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேருந்து வெளியே வரும். ஸோ கரெக்டாக வந்து இந்த ட்ராகன் வீடியோவை லைட்டாக வந்து 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி பெருசாக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, சேம் இதே மாதிரி. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஓகே, பக்காவாக வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டிங் எங்கே வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்கள் வீடியோ எது வரைக்கும் தேவைப்படுதோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு கீழே இருக்க அந்த ட்ராகன் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கட்டான பேலன்ஸ் பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ அது நம்மளுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, பக்கா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்களா உங்கள் பைக்கோட வீடியோ, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேம் வீடியோ வந்து உங்களுக்கு காப்பி ஆகிட்டு செகண்ட் இதுக்கு வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலே இருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு, ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வீடியோ காப்பி பண்ணிவிட்டு அது செகண்ட் லேயர் கொண்டு வந்துட்டோம். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, புரியுதா? மேலே இருந்த வீடியோ நம்ம 3rd லேயருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ அது ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ட்ராகன் வீடியோ சுத்தமாக தெரியாது. ஏன்னா ட்ராகன் வந்து இப்போ செகண்ட் லேயருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் லாஸ்ட் ஆட் பண்ணிங்களா, ஒரு காப்பி பண்ணி வீடியோ வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிங்களா கரெக்டாக இந்த இடத்துல இந்த 3வது லேயர். ஸோ அந்த லேயர் 3வது லேயரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பைக் வீடியோ வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீழே லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் அவுட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த பைக்கை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா அதில் சென்டராக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் கட் அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை ஜஸ்ட்டு ஜூம் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வேணால் ஃபுல்லாக வச்சுக்கலாம். சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் கம்மியாக வச்சுட்டு ஸோ உங்களுக்கு அந்த பைக்கை வந்து கரெக்டாக வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து கட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ரெட் ஆகும். ஸோ அந்த வீடியோ எப்படி சொல்கிறதுனா அந்த மட்டும் தான் உங்களுக்கு கட் ஆகிட்டு வரும். ஸோ மற்ற எதுவும் வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டு வராது. ஸோ இப்போ நான் பைக்கை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து அந்த பைக்கை வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பெயிண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் மாதிரி இருக்கும், ரெட் கலரில் மார்க் ஆகிடும் அந்த இடம்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பைக்கில் வந்து அந்த இடம்லாம் வந்து கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் பக்கா பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பக்கா வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பெயிண்ட் பண்ண இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு கட் ஆகிட்டு வரும். ஸோ பேக்ரவுண்டில் எதுவும் நம்ம இது பண்ணதுனால இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பைக் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஓடிட்டுருக்கும். ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஓடிட்டுருக்கும். ஸோ இப்போ அது 49ல் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகட்டும். அது ஃபுல்லாக வந்து 100 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். ஜஸ்ட் டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைக்கை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்ததுனால பேக்ரவுண்டில் இருக்க ட்ராகன் வந்து ஃப்ரண்ட்டில் தெரியும், புரியுதா? இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ ட்ராகன் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருந்ததுனால தெரியாது ஃபஸ்ட்டு. இப்போ நான் பைக் மட்டும் கட் பண்ணி கரெக்டாக எடுத்ததுனால பேக்ரவுண்ட் இருக்க அந்த ட்ராகன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இருக்கான். ஸோ ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஓவர்லேன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ ஒரு ஃபயர் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபயர் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் பண்ணுறங்க. ஸோ ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஓரளவுக்கு மேலேயே செட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு மேலே தான் வந்து அந்த ட்ராகன் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவில் இருக்க அந்த பிளாக் போயிட்டு அந்த ஃபயர் மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பக்கா. இப்போ டிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி போக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 3 கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்டு லேயர். இப்போ நம்ம ஃபயர் வீடியோ பார்த்தீங்கன்னா தேர்டு லேயரில் இருக்குது. ஸோ அதை வந்து பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா செகண்டுன்னு இருக்கும். ஸோ அந்த லேயர் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ அதை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயருக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுறேங்க. டிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பட் அந்த ஃபயர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்பீட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நார்மல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாகும். ஸோ ஸ்லோ மோஷன் பண்ணுற மாதிரி தான் இது. நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். அதுக்காக தான் இப்போ டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரியே வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து நம்ம வீடியோக்கு தேவைப்படுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறேன். ஓகே, பக்காவாக இருக்குது. பட் அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு கலராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ராகனை தனியாக காட்டுது, ஃபயரை தனியாக காட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான பார்ட்டே தான். ஸோ இம்பார்ட்டன்ட் தான், முக்கியமாக கவனிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக்ரவுண்டில் இருக்க நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வெளிச்சத்தை கம்மி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கலரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப வெளிச்சமாயிடும், ரொம்ப சன்லைட் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு கம்மியாக வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ராகன் வந்து ரொம்ப கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கம்மியாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஒரு இப்போ நீங்கள் பார்த்தாலும் தெரியும் வீடியோவில் ஒரு இருட்டான எஃபெக்ட் வந்துட்டுருக்கும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எக்ஸ்போசர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்போசர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஏற்றிக்கிறேன். ஒரு 2 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டுன்னு இருக்கும், ஹைலைட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஹைலைட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 7 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு 4 கலர் இருக்கும். ஸோ இதில் ஒயிட் கலரை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் மாதிரி வரும். ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு டாட்டு கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே அதே மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோ பேக்ரவுண்ட் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து டார்க்னஸ் கொண்டு வந்ததுனால அந்த ட்ராகன் வந்து பக்காவாக தெரியுது. பட் அந்த ட்ராகன் கலரை பாருங்களேன், கோல்டு கலர் இருக்குது. பட் அந்த ஃபயர் வந்து தனியாக தெரியுது, அந்த ட்ராகன் வந்து தனியாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ராகன் கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அந்த ட்ராகன் வீடியோ கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணுங்கள். பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து ஏற்றிக்கிறேன். ஒரு 4 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 50க்கு செட் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பன் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷார்ப்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஷேடோ அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டெம்பரேச்சரை கிளிக் பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஏற்றிக்கிறேன். ஏற்றினா தான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா வார்ம் டோனுக்கு கொண்டு வரும். கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கோல்ட் டோனுக்கு வந்துடும். புரியுதா? அதிகமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்ம் டோன் வரும். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் டோன் தான் தேவை. ஸோ நான் ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் லைட்டாக ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HSL அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சை வந்து உங்களுக்கு யூஜ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுறேங்க. ஒரு 17 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இருக்கும் அது கீழே. ஸோ சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக ஏற்றிக்கிறேன். ரொம்ப தேவையில்ல. ஒரு 5 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் யூஜை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு -13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 13 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் அது கீழே லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிக்கிறேன். பக்கா. இப்போ பேக் வந்துடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாவ், பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் அந்த ட்ராகன் வீடியோ வந்து நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. அண்டு உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டு ப்ளஸ் அந்த ட்ராகன் வீடியோ இதெல்லாம் எங்கே ப்ரோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். கீழே என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இந்த மெட்டீரியல் லிங்க் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். until then டாடா பை பை ஃப்ரம் SD.